பார்த்திபன் சார், நீங்க முருங்கக்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் சார். முருங்கக்கா படம் பண்றதுக்கு இல்லை. எந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லிட்ட. இப்போ என் மண்டை ஏறிச்சு, என் தலை கெட்டு போச்சு. இப்போ நீங்க ஒரு ரூம்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ யூ ஜஸ்ட் லாக்ட் அப். இவங்க கிட்ட நீங்க முதல்ல என்ன கேப்பீங்க? ஃபர்ஸ்ட் நமிதா. நைஸ் Dress. அப்ப ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? நமிதா. நைஸ் Dress. என்னது? ஓகே. சனி லியோன். Oh, I liked your movies. தலைவரே திமிங்கலம் தானோ ஆறு கடலுதே. ஆரம்பிச்சிட்டாங்களே. இவர் ஏன் ஏறினான்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நீ இங்க வர்ற பாத்ரூம் அந்த சைடு இருக்குப்பா. சார், நான் ஒரு அவார்டு வாங்கி போலான்னு வந்தேன் சார். அவார்டா? உனக்கா? இது நான் கருவாடா வர்றவனுக்குலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு. कुत्ता कुत्ता किधर गया? फाइंड इट. ओके. कुत्ता என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இட்ஸ் a golden opportunity. ஒதறிக்கலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலறா. ரொம்ப காமெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்போ இவங்க கூட பேசும்போதே எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் வந்துட்டு இருந்தது. ஹலோ, நான் நெல்சன் டைரக்டர் அப்படினு சிரிச்சிட்டீங்க. And it's not just Madhavan, it's R Madhavan. Yeah, R for what? Rated? Our own. Everybody has to insult us tonight, so would you like to little shorter maybe in Tamil? போங்கடா கிறுக்கு கதை நாயங்க. சரி, நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? அட பேஜில போவான். இல்ல நீ அத இப்படி இருக்கே நீ. இல்ல 13, 14, 15, 16, 17, 18, 19. அதான் டீனேஜ். அதுல நான் முதல் டீன்லயே வந்துட்டேன். 13. அதுக்கு நான் காரணம் இல்ல, எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு அழகான பொண்ணு தான். தலைவரே திமிங்கலம் தானோ ஆறு கடலுதே. தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி இது ஜெயிலருக்கு தானே. ஏய், சுகர் பேஷண்டா நானு. முன்ன நேரத்துல டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்துல சாப்பிட்டேன் நானு. வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு இருக்கியா? இந்த இருட்டறையில் முரட்டு குத்து வந்துச்சு. இப்ப அந்த மாதிரி படங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறது. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இருட்டறையில நீங்க எந்த முரட்டு குத்துமே பண்றதே இல்லையா யாரும்? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, அழுக்குன்றத அழுக்க ஏன் பார்க்கணும்? நாத்தத்தை ஏன் நாத்தமா பார்க்கணும்? அசிங்கத்தை ஏன் அசிங்கமா பார்க்கணும்? இருட்டும் நம்மளுக்கு தேவை, வெளிச்சமும் நம்மளுக்கு தேவை. காலையில மட்டுமே இருந்தா வாழ முடியும். இரவுன்னு ஒண்ணு இருக்கணும், தூக்கம்னு ஒண்ணு தேவை, முழிப்புன்னு ஒண்ணு தேவை. Why black? Sam black. அது எப்போ கேட்டாலும் பயங்கரமா என்ஜாய் பண்றது. எனக்காக அந்த வாய்ஸ் ப்ளீஸ். இது மட்டும் வச்சுக்கிறீங்களா? இது நான் வச்சு நிறைய அவார்டு வச்சிருக்கேன். இது மாதிரி வச்சிருக்கேன். आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. அகில உலக சூப்பர் ஸ்டார் பெரிய தளபதி தலைவர் வாழ்க. சாம் கரன் ஊருக்கு போனாலும் இந்த மேட்சை பார்த்துட்டு இருப்பாரா? கிழிப்பாரு.
அவர் இங்க இருக்கும்போது ஒழுங்கா பார்த்துட்டு இந்த டீம் குவாலிஃபை ஆயிருக்கும். மச்சான் மாமா ஐயோ ஐயோ வாய் விட்டோம் மூக்கி விட்டோம். ஐயோ I am speaking, no cross speaking. Sit down, please. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஃபார் விஷ்ணுவர்தன். ரெட் லவ் யூ. லவ் யூ வந்து செல்வராகவன். வெறும் ஆண்கள் பேர் மட்டும் தான் சொல்ல போறீங்களா? நான் மாறிட்டேன். அம்மாடி. மேரேஜ் வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இட்ஸ் டூ லேட் ஆக்சுவலி கொடுக்க முடியல இப்போ. யாரு? ஓகே அப்படி பூ வேஸ்டா போச்சே. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிருங்க, வேற யாருக்கா ட்ரை பண்ணுவோம். என்ன மனுஷன்? சரக்கு அடித்தால் கணையம் கெட்டு போகிறது. சரக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சைட் டிஷ் சாப்பிட வேண்டும். ஆமா, இந்த பீடி சிகரெட் தண்ணி கிண்ணி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கம் இருக்கா? உங்களுடைய நடனத்துக்கு எந்த பாட்டு கரெக்டா இருக்கும்? ஆஸ்கர்ஸ்க்கு நடக்கிறீங்க இல்ல, நம்ம டான்ஸ்க்கு ஆஸ்கர் ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே. அதுல ஆடினவங்க எல்லாருமே வந்து அந்த டான்ஸை திருப்பி ஆட முடியும். நான் ஒரு தடவை ஒரு ஸ்டெப் போட்டா என்னாலேயே அந்த ஸ்டெப் ரெண்டாவது போட முடியாது. அடுத்த அகில உலக சூப்பர் ஸ்டார் யார்? எப்படி ஒரு சூரியனோ அதே மாதிரி ஒரே ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார். रहमान आप सबको पता है कि बड़ी एवरेज हैं, करेक्ट ना? அவங்க அப்பாவால பீடி சிகரெட் காப்பி ஒயின் ஷாப் இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த மாதிரி கெட்டு போயிருவாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா சூர்யா அப்படி இல்லை என்று நிரூபித்து தூக்கி சொல்ல. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? அந்த கண்டக்டா இருக்கும்போது டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு நான் முன்னால தான் நிற்பேன். அந்த காத்துல வந்து முடி ரொம்ப நிறைய முடி இருக்கும், காத்துல முடி அப்படியே பறக்கும். உள்ள போகும்போது அப்படி பண்ணிட்டு டிக்கெட் டிக்கெட் அனுப்புவார். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள்.